அனைத்து உயிரினங்களும் நோயின்றி பெருவாழ்வு வாழ எல்லாம் வல்ல இறைவனை வணங்குகிறேன். டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல எதை பற்றி பார்க்க போறோம்னா பித்தப்பை கற்கள். ஒரு 35 வருடங்களுக்கு முன்னாடி இவ்வளோ பித்தப்பை கற்கள் உள்ள நோயாளிகள் கிடையவே கிடையாது. சிறுநீரக கற்கள் வேணுமாவது கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா இப்ப பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு பித்தப்பை கற்கள் இருக்கு. அதுவும் வயது வித்தியாசங்கிறது கிடையவே கிடையாது. 9 வயது குழந்தைக்கு, 10 வயது குழந்தைக்கு, 11 வயது குழந்தைக்கு, முதியவர்களுக்கு, இளம் வயதினருக்கு அப்படின்னு பித்தப்பையில கற்கள் நிறைய பேருக்கு இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பித்தப்பையில கற்கள் வந்துருச்சா வேற வழியே இல்ல, பித்தப்பைய அகற்றியே ஆகணும் அப்படின்னு. முதல் விஷயமா ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம். பித்தப்பை அப்படிங்கிறது முக்கியமானது இல்லையா? இல்ல அதை அகற்றிடலாம் அப்படின்னு சொல்றாங்களா? அப்ப பித்தப்பை கற்கள் இல்லைன்னா நம்ம உயிர் வாழ முடியுமா அப்படின்னா தாராளமாக. பித்தப்பை இல்லைனாலும் நம்ம உயிர் வாழலாம். ஆனா ஆரோக்கியமாக உயிர் வாழலாமா அப்படிங்கிறது கேள்விக்குறியான ஒரு விஷயம். ஆக்சுவலா பித்தப்பையோட பயன்தான் என்ன அப்படின்னா, பித்தப்பையில தான் பித்த நீர் சுரக்குதானா? கிடையவே கிடையாது. கல்லீரல்ல தான் பித்த நீர் சுரக்குது. சுரந்த பித்த நீர் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு சேகரிச்சு வைக்கக்கூடிய இடமா தான் இந்த பித்தப்பை இருக்கு. சேகரிச்சு வைக்கக்கூடிய அந்த இடத்துல அது என்ன பண்ணுது அப்படின்னா, இன்னமும் கொஞ்சம் செறிவூட்டப்படுது, கான்சென்ட்ரேட்டட் ஆகுது. கான்சென்ட்ரேட் ஆகி இதோட பயன் என்ன அப்படின்னா, கொழுப்பு சார்ந்த உணவுகள் நம்ம சாப்பிடுறோம்னா அது குடலுக்கு வருது பாத்தீங்களா? வரும் பொழுது இது என்ன பண்ணும்னா, இந்த பித்த நீரை, செறிவூட்டப்பட்ட கான்சென்ட்ரேட்டட் பித்த நீரை அனுப்பும். அப்ப கொழுப்பு செரிமானம் ஆகணும், அந்த சத்து நமக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னா பித்தப்பை ரொம்ப முக்கியம். இந்த கொழுப்பு செரிமானம் ஆகிறதுக்கு பித்த நீர் மட்டும்தான் முக்கியமானா இல்ல. பாங்க்ரியாட்டிக் லிபேஸ்னு இருக்கு. அதாவது கணையத்திலிருந்து பாங்க்ரியாட்டிக் லிபேஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு நொதி வருது. அதுவும் கொழுப்பை செரிமானப்படுத்துறதுக்கு தான். அப்புறம் எதுக்கு டாக்டர் இந்த பித்தப்பையில இருக்க இந்த பித்த நீர் இல்ல, செறிவூட்டப்பட்ட பித்த நீர் இல்லைன்னா இந்த கணைய லிபேஸ் இருக்கு பாத்தீங்களா, பாங்க்ரியாட்டிக் லிபேஸ், அதுவே போதும்ல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்க நான் சொல்றத கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. ஆக்சுவலா என்ன அப்படின்னா, இந்த கொழுப்பு அப்படிங்கிறது ஒரு இதாட்டம், ஒரு பேப்பர் மாதிரி நம்ம கசக்கி வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இல்ல ஒரு இது இருக்கு, ஒரு உருண்டையா இருக்கு. அந்த உருண்டைக்குள்ள நிறைய சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த மேல இருக்கக்கூடிய கவரிங் இருக்கு பாத்தீங்களா, அது கரையணும். கரைஞ்சாதான் உள்ள இருக்கிறத நம்ம செரிமானப்படுத்தக்கூடிய பாங்க்ரியாட்டிக் லிபேஸ். அப்ப மேல இருக்கிறத கரைய வைக்கக்கூடிய தன்மை எதுல இருக்கு அப்படின்னா, இந்த பித்த நீர், செறிவூட்டப்பட்ட பித்த நீருக்கு தான் இருக்கு. சப்போஸ் இந்த செறிவூட்டப்பட்ட பித்த நீர் இல்ல அப்படின்னா அந்த பால் அப்படியே இருக்கும், அது செரிமானமாகாது. கணையத்திலிருந்து லிபேஸ் வந்தாலும் பிரயோஜனம் கிடையாது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய ரத்தத்தில் கொழுப்புகள் அதிகமாக ஆரம்பிக்கும். அதனால என்ன அப்படின்னா, இதுதான் பித்தப்பையோட மெயின் விஷயம். சரி, பித்தப்பையில ஏன் கற்கள் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பித்தப்பை கற்கள் அப்படிங்கிறது எதோட கூட்டுக்கலவைனா பித்த நீரும் கொழுப்பும் சேர்ந்த ஒரு கூட்டுக்கலவை தான். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பித்தப்பையில கற்கள் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஃபேட் உள்ள ஃபுட்டு தான் காரணம் அப்படின்னு. அது தவறான ஒரு விஷயம். பித்த நீர் சுரப்பு கம்மியாச்சுனாதான் பித்தப்பையில கற்கள் ஃபார்ம் ஆகும். அந்த பித்த நீர் சுரக்கணும்னா எது முக்கியம் அப்படின்னா, கொழுப்பு சார்ந்த உணவுகள் தான் ரொம்ப முக்கியம். ஆனா இங்க கொழுப்பு சார்ந்த உணவுகள் அப்படிங்கிறது ஆரோக்கியமான கொழுப்புகள். நெய்யிலிருந்து கிடைக்கக்கூடிய ஆரோக்கியமான கொழுப்பு, மீன் போன்றவற்றில் கிடைக்கக்கூடிய ஆரோக்கியமான கொழுப்பு, தேங்காய் எண்ணெயிலிருந்து கிடைக்கக்கூடிய MCT போன்ற ஆரோக்கியமான கொழுப்புகள். இந்த ஆரோக்கியமான கொழுப்புகள் இருக்கும் பொழுதுதான் பித்த நீர் சுரக்க ஆரம்பிக்கும். நம்ம கொழுப்பான உணவே சாப்பிடல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நமக்கு பித்த நீர் சுரப்பு இருக்காது. அப்ப பித்த நீர் சுரப்பு அவ்வளவா இல்லைன்னா ரொம்ப நேரம் தேங்கி இருக்கும் பாத்தீங்களா, அது குளகுளத்து கெட்டியாகி என்ன ஆகும் அப்படின்னா பித்தப்பையில கற்கள் ஃபார்ம் ஆகும். இதுதான் முதல் ரகம். அதனால பித்தப்பையில கற்கள் ஃபார்ம் ஆகக்கூடாதுன்னா ஆரோக்கியமான கொழுப்புகள் எடுக்கணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மலச்சிக்கல். யாருக்கெல்லாம் மலச்சிக்கல் இருக்குதோ அவங்களுக்கு பித்த நீர் சுரப்பு அவ்வளவா இருக்காது, பித்தப்பையில கற்கள் ஏற்படும். இதுதான் அதிக அளவுல இருக்கிறதுக்கு சிலருக்குரிய காரணம். மூன்றாவது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூக்கமின்மை.
யாருக்கெல்லாம் தூக்கம் இல்லாம இருக்கோ அவங்களுக்கெல்லாம் பித்தப்பையில கற்கள் வந்து ஃபார்ம் ஆகும். பித்த நீர் குளகுளப்பு தன்மை அதிகமாகும். என்ன காரணம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்ப தூக்கம் அதிகமாக இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு மலச்சிக்கல் வந்து ஏற்படும். இது தூக்கம், மலச்சிக்கல், பித்தப்பை இது மூன்றுக்குமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கோணமா ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதனாலதான் நிறைய பேர் இந்த தூக்கம் இல்லாமல் அவதிப்படுறவங்க, தூக்கத்துக்காக மருந்து சாப்பிடுறவங்களுக்கு எல்லாம் பித்தப்பையில வந்து கற்கள் ரொம்ப ஈஸியா வந்து ஏற்படுது. அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ், கர்ப்பப்பையில வந்து கட்டிகள் இருக்கிறது, அடினோமயோசிஸ், எண்டோமெட்ரியோசிஸ், அது மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ், கர்ப்ப காலத்துல பெண்களுக்கு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் ஜாஸ்தி ஆகிறது, இல்லை இதற்காக மருந்துகள் இருக்கிறது. இதுவும் என்ன பண்ணும் அப்படின்னா பித்தப்பையில கற்களை வந்து ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரியான ஒரு கூட்டுக்கலவை, கட்ல நல்ல பாக்டீரியா இல்லை, அடிக்கடி ஆன்டிபயோட்டிக் சாப்பிடுறாங்க, இவங்களுக்கெல்லாம் பித்தப்பையில கற்கள் வந்து ஏற்படும். சரி, ஓகே. சப்போஸ் இந்த பித்தப்பையை வந்து நம்ம எடுத்துட்டோம், இல்ல பித்த நீரே வேலை செய்யலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா கொழுப்பு சரியா செரிமானம் ஆகாது, ரத்தத்துல அதனுடைய அளவு அப்படிங்கிறது ஜாஸ்தி ஆகும். அதே மாதிரி மலச்சிக்கல், கழிச்சல் ரெண்டும் மாற்றி மாற்றி ஏற்படும். இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின்கள்னு இருக்கு. ADEK, விட்டமின் ஏ ரொம்ப முக்கியம், கண்கள் இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியம். டி, விட்டமின் டி உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அதோட ஃபங்க்ஷன். விட்டமின் இ வந்து எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தை பிறப்புக்கு ரொம்ப முக்கியம். விட்டமின் கே ரத்தம் உறைதலுக்கும் ரொம்ப முக்கியம். அப்ப இந்த விட்டமின் நம்ம என்னதான் சாப்பிட்டு எடுத்தாலும் அதை செரிமானப்படுத்தி அதை நம்ம அப்சார்ப்ஷன் பண்றதுக்கு இந்த பித்த நீர் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதனால பித்த நீர் சுரப்புக்கு ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள், தூக்கம், மலச்சிக்கல் இல்லாத வாழ்க்கை இதெல்லாம் இருந்துச்சுன்னா பித்த நீர் ஆரோக்கியமா இருக்கும், பித்தப்பையில கற்கள் வந்து ஏற்படாது. ஸோ பித்தப்பையில கற்கள் இருந்ததுன்னா எப்படியான நமக்கு குறிகுணம் இருக்கும் அப்படின்னா மேல் வயிற்றுல வந்து வலது புறத்துல வலிகள் வந்து ஏற்படும். அதே மாதிரி சில பேருக்கு நடு வயிற்று பகுதிகளில் வலிகள் ஏற்படும். நிறைய பேர் என்ன பண்ணுவோம், அல்சர் அல்சர் அல்சர்னு மருந்துகள் வந்து எடுத்துட்டு இருப்போம். குறிப்பாக ஆன்டாசிட்ஸ் அதிகமாக எடுப்பவர்களுக்கும் பித்தப்பையில வந்து கற்கள் ஏற்படும். என்ன காரணம்னா இந்த நிறைய ஆன்டாசிட்ஸ், புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ் அமில சுரப்பை வந்து கம்மி பண்ணும். ஸோ கம்மி பண்றதுனால, தடுக்கிறதுனால அங்க உணவு செரிமானமாகாமல் இருக்கும் பொழுது இங்க குடல் பகுதிக்கு வரும் பொழுது அந்த பித்தப்பை வந்து ஃபுல்லா நல்லா பம்ப் பண்ணி வெளியேற்றணும். அந்த மாதிரி வெளியேற்றாதனால பித்தப்பையில வந்து கற்கள் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால அதற்கெல்லாம் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பித்தப்பை இல்லைன்னா இதுல எல்லாம் குறைபாடுகள் வந்து ஏற்படும். பித்தப்பை இல்ல கற்கள் இருந்தா எடுத்து ஆகணுமா அப்படின்னா ஏன் வந்து இப்ப சிறுநீரகத்துல கற்கள் இருந்தா சிறுநீரகத்தை வந்து எடுக்கிறது இல்லை, அப்ப பித்தப்பையில கற்கள் இருக்கனால ஏன் பித்தப்பையை எடுக்கிறாங்க அப்படின்னா சில சமயம் சில பேர் அந்த பித்தப்பையில இருந்து இப்ப ஈஸியா வராது, மேல வந்துதான் ஒரு சின்ன ஒரு தாரை வந்து இருக்கும். அப்ப வந்து அது அவ்வளவு ஈஸியா ப்ரொசீஜரா கற்கள் எடுக்க முடியாது. அந்த பேக்ஸும் ரொம்ப மெல்லியதா இருக்கும். ஸோ மற்றது மாதிரி கிழிச்சிட்டு அதை திருப்பி தைக்கிறது அந்த மாதிரி எல்லாம் வாய்ப்பு இல்லை. சில பேருக்கு ரொம்ப தாபிதமாயி வெடிக்கக்கூடிய காரணங்கள் இருக்குங்கிறதுக்காக தான் நவீன மருத்துவ முறையில அறுவை சிகிச்சையில வந்து எடுத்துடுறாங்க. பட் எடுத்த பிறகு ஏற்படக்கூடிய பாதிப்புகள்ங்கிறது ரொம்ப நிறைய. எந்த ஒரே ஒரு காரணத்தால மட்டும் எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்களுக்கு பித்தப்பையில இருக்கக்கூடிய கற்கள் கேன்சராக மாற வாய்ப்புகள் இருந்தது, இல்ல பித்தப்பை ரொம்ப தாபிதம் இருக்கு, இல்ல அந்த பித்தப்பை கற்கள் தாரையில போய் அடைச்சிருச்சு. இந்த 3 விஷயத்தை தவிர பித்தப்பை கற்களுக்காக பித்தப்பையை எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சரி, இதுக்கு நம்ம என்ன மாதிரியான சிகிச்சையை வந்து மேற்கொள்ளலாம் அப்படின்னா செரிமானத்திற்கு ஏற்ற உணவுகள், ரொம்ப ஈஸியான உணவுகள் வந்து எடுக்கணும். நார்ச்சத்துள்ள உணவுகள் எடுத்துக்கணும், அது ரொம்ப முக்கியம். மலச்சிக்கல் இல்லாமல் வந்து பார்த்துக்கொள்ளணும். மோர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரு சின்ன ஃபார்முலா இருக்கு, இதை வந்து எல்லோருமே வீட்டுல பயன்படுத்தலாம், குறிப்பாக பித்தப்பை கற்கள் இருக்கவங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடுகு, வெந்தயம், விரலி மஞ்சள், கட்டி பெருங்காயம் 4ம் என்ன பண்ணணும்னா சம அளவு எடுத்துக்கணும். இதுல கடுகு வெந்தயம் ரொம்ப கிடையாது, கொஞ்சம் நெய் விட்டு லைட்டா ரோஸ்ட் பண்ணிடணும். அதே மாதிரி கட்டி பெருங்காயத்தை பொரிச்சு எடுத்துக்கணும். விரலி மஞ்சள் இருக்கு பாத்தீங்களா, அதையும் என்ன பண்ணணும் நல்லா தட்டி எடுத்துட்டு எல்லாத்தையும் நல்லா பவுடர் பண்ணிடணும்.
பவுடர் பண்ணி 3 வேளையும் உணவு உண்பதற்கு 10 நிமிடத்திற்கு முன்னாடி ஒரு 2 டீஸ்பூன் என்ன பண்ணணும் அப்படின்னா வெந்நீர்ல வந்து கலந்து எடுக்கணும். ஸோ இது எடுக்கிறதுனால என்ன பிரச்சனை, என்ன பலன் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நார்மலாவே மஞ்சள் வந்து பித்த நீர் சுரப்பை வந்து சீராக்கக்கூடிய தன்மை இருக்கு, தாபிதத்தையும் குறைக்கும். கட்டி பெருங்காயம், ஸோ பெருங்காயமும் அதே மாதிரிதான் செரிமானத்திற்கு ஏற்றது, பித்த நீர் சுரப்பு. அதே மாதிரி இந்த கசப்பு சுவை இருக்கு பாத்தீங்களா, அது இன்னும் பித்த நீர் சுரப்பை வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து கடுகு, வெந்தயம், இது ரெண்டுமே என்ன அப்படின்னா, வெந்தயம் இங்க எதற்காக இது பண்றோம் அப்படின்னா, வெந்தயத்துக்கும் இந்த கொழுப்போட செரிமானத்திற்கும் நிறைய தொடர்புகள் இருக்கு. அதே மாதிரி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸையும் குறைக்கக்கூடிய தன்மை இருக்கு. சோ அந்த மாதிரி இருக்கிறதுனால வெந்தயத்தை இது பண்றோம். கடுகும் அதே மாதிரிதான், தாபிதத்தை குறைக்கக்கூடிய தன்மை. சோ இது தொடர்ந்து நம்ம எடுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது மேலும் மேலும் அந்த பித்தப்பையில கற்கள் ஃபார்ம் ஆகாம இருக்கும். அது மாதிரி கால் பிளாடர்ல ஸ்லட்ஜுன்னு இருக்கும், சாக்கடை போன்று தேங்கி இருக்கும், கற்கள் ஃபார்ம் ஆவதற்கு முன்னுள்ள நிலை. ஸோ அவங்கெல்லாம் ஸ்கேன்ல பார்த்தாங்கன்னா இந்த முறையை ஃபாலோ பண்ணி தினமும் இரவு திரிபலா சூர்ணம் போன்றவை எடுத்தாங்க அப்படின்னா அந்த ஸ்லெட்ஜ் வந்து நார்மல் ஆயிடும். ஸோ இன்னமும் சில முறைகள் வந்து இருக்கு, மருந்துகளோட நம்ம சேர்த்து எடுக்கும் பொழுது பித்தப்பையோட கற்களை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கரைத்து வெளியே எடுத்துடலாம். பட் அது எந்த அளவுக்கு சைஸ் அப்படிங்கிறத நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியாது. இதுல என்ன ஒண்ணு இருக்கணும்னா, அந்த கற்கள் அந்த ட்ராக்ல சொருகக்கூடாது, அவ்வளவுதானே தவிர வேற ஒன்றும் கிடையாது. அதனால பித்தப்பை அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு ஆர்கன், வெஸ்டிஜியல் ஆர்கன் கிடையாது, ரொம்ப அத்தியாவசியமான உறுப்பு. ஸோ எந்த அளவுக்கு அதை பாதுகாத்து வைத்துக் கொள்கிறோமோ நம்முடைய உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும், நோய் இல்லாமல் வாழலாம், உண்ட உணவுகளின் சத்துக்களும் நமக்கு முழுமையாக கிடைக்கும். நன்றி.